எவ்வளவு பேர் சமூக வலைத்தளங்களில் என்னுடைய நான் பிராமணன்னே சொல்கிறேன், நீங்கள் அவங்க லாங்குவேஜில் பாப்பாத்தின்னு சொன்னால் சொல்லிக்கட்டும், கிழவின்னு சொன்னாலும் சொல்லிக்கட்டும், பாப்பார கிழவின்னு சொன்னாலும் சொல்லிக்கட்டும், ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். இதெல்லாம் தப்பு இல்லையா? இப்போது உமானந்தனை சொன்னால் தவறில்லை அதில். இதுக்காக நான் சொன்னேன். இப்போ நான் கேட்குறேன், சிவாஜி என்பவரும் ஆர்எஸ் பாரதி அவர்களும் ஆராசா அவர்களும் இல்லை இந்த இளவலாக இருக்கட்டும், பட்டத்து இளவரசராக இருக்கட்டும், அவங்களாம் எவ்வளோ பேசியிருக்காங்க எல்லாத்த பற்றியும். அப்போ நான் கேட்டதில் நியாயம் இருக்கு இல்லையா? இன்னும் நான் கேட்குறேன், நாங்கள் ஒரு அன்னைக்கு இன்டர்வியூலையும் நாங்கள் சொன்னோம், கே வீரமணி அவர்கள், அடுத்து சுந்தரவல்லி, அவங்க பேர்லலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலன்னு கோர்ட்டுக்கு போய் கோர்ட் டைரெக்ஷனை வாங்கி ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னதில் முகாந்திரம் எதுவும் இல்லைன்னு மூடினாங்க அந்த கேஸை. கலரை பார்த்து நூலை பார்த்து அப்போ தான் ஆக்ஷன் எடுப்பேன். இப்போது நான் கேட்குறேன், இப்போது இன்னொருத்தர் இரு சமூகத்தினரிடையே நீங்கள் மோதல் போக்கு வயலன்ஸை இன்சைட் பண்ணுறீங்க அப்படின்லாம் எவ்வளோ பேர் மேலே கேஸ் போடுறாங்க இவங்க. அது யாரை பார்த்து மாத்திரம் கேஸ் போடுறாங்க? அது சனாதனிகளுக்கு மாத்திரம் கேஸ் போடுறாங்க. இப்போ எங்களை பற்றி ஒரு கிறிஸ்டின் பாஸ்டரோ இவங்களோ பேசின பேச்செல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இப்போ எங்களுடைய மாண்புமிகு ஹெச் ராஜா அவர்களை பற்றி ஒரு தலைவர் என்ன பேசினார்? அவருக்கு இருக்கிற செக்யூரிட்டியை விரிச்சிங்கன்னா அவரை எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எங்களுடைய இதை முடிக்கினார். எவ்வளோ வயலண்ட், அந்த வயலண்ட் வார்த்தையை ரிப்பீட் பண்ணல நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கெல்லாம் தயக்கம் இருக்குது. அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க?